ஹலோ, வணக்கம். அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் இயற்கை விரும்பி வைகரை குமரேசன். ஏற்கனவே முதல் வீடியோவில் நேற்று உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கும் சில விஷயங்களை சொல்லலாம்னு என்னுடைய இரண்டாவது வீடியோ, முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது ரெண்டாவது வீடியோ இப்போ நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, பூமியில் இருக்க இயற்கையை நம்ம விரும்பி நேசித்து அதை பாதுகாக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. அப்படி இருந்தால் மட்டும் மனிதன் ஒரு நீண்ட ஆயுளோடு வாழ முடியும் இனி போகிற காலத்தில். ஏண்டா எல்லாமே மனிதன் சாப்பிட்றதுக்கு மிஷினு, பேண்டுட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மிஷினு, இப்படி ஓடிக்கிருக்கு. அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒவ்வொரு மிஷின் கண்டுபிடிப்பும் மனிதனை முதல்ல பூமியை காயப்படுத்துது. அடுத்து மனிதனை கண்டிப்பாக அவன் உடல் ரீதியாக, அவனுடைய உருவ ரீதியாக காயப்படுத்துது. இன்னும் போகிற காலத்தில் இன்னும் வர்ற சந்ததி புழுவாக கூட பிறக்கலாம். இதுதான் உண்மை. இது சொல்கிறது சத்தியம். நான் என்னுடைய ஞானத்தில் எனக்கு மனசில் படுறதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு ஞானி மனிதன் பல் இல்லாமல் எலும்பு இல்லாமல் எப்படி வேணாலும் பறக்கலாம். காரணம், நீங்கள் பூமியை காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த காயப்படுத்துறது உங்களுக்கு, அதாவது ஒரு கெடுவான் கேடு நினைப்பான், அதான் உண்மை. அந்த கேடு நினைக்கிறதுல பூமிக்கு இந்த எத்தனையோ உயிர் இருக்குது. பூமியில் எத்தனையோ உயிரினங்கள், அதில் எந்த உயிரினமும் பூமியை காயப்படுத்தலை. அதான் சொன்னனே, அணுகுண்டு, ரசாயன கழிவு, விஷவாயு, எத்தனையோ கண்டுபிடிப்பு. அதனால் நான் உங்களுடைய சந்ததி இன்னும் புழுவாக பிறக்கலாம் ஆரம்பிச்சு ஆல்ரெடி அதுக்கான இதெல்லாம் ஒரு சில இடத்துலலாம் அது தெரியுது, கண்கூட பார்த்துருக்கோம். அதனால் பூமியை நம்ம எப்பயுமே நேசிக்கணும். பூமிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டு, அதாவது அதை எப்படி சொல்கிறதுன்னா, பூமியை நீங்கள் ஒரு பூமி தாய், அதை நீங்கள் அதனுடைய கற்பை நீங்கள் சூறையாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படித்தான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு பூமி தாயின் கற்பை சூறையாடி கொண்டு இருக்கின்ற மனித இனம் மட்டும்தான், வேறு எந்த உயிரினமும் கிடையாது. கண்டிப்பாக அதனால் நான் சொல்லியிருக்கிறேன், அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் எப்படி, அதாவது கம்பி கூண்டுக்குள்ளே போடணும். கஞ்சி தண்ணி எதுவும் கொடுக்காம அவங்க செத்து மரணம் அடைஞ்சு அவங்க எலும்பு கூடாக தொங்கி, அந்த எலும்பு கூடும் எப்பயுமே அது உலகத்திலே கண்காட்சியாக தொங்கிக்கிட்டே இருக்கணும். பார்க்குறவங்கெல்லாம் என்னென்னா, பூமிக்கு இது அந்த கற்பை சூறையாடியவர்களுக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காங்கன்றதை எப்பயுமே இருக்கணுன்றதான் என் மறுபடியும் மீண்டும் அந்த பதிவு பண்ணுறேன். பாருங்கள் எப்படி பசுமையாக இருக்குன்னு. எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பசுமை எனது வாழ்க்கை. ரெண்டாவது அந்த காலத்தில் எங்கள் பாட்டன் தாத்தா இவங்கெல்லாம் விவசாயம், ஆடு மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மண் இதவே அப்படியே இது பண்ணி அதுக்குள்ளே பெரிய ஒரு 10 மூடை 20 மூடை பிடிக்கிற மாதிரி தானிய வகைகள், சிறி தானிய வகைகள், அதை பூராமே அதாவது அதை எப்படி சொல்கிறதுனா, களஞ்சியம், நெற்களஞ்சியம், தானிய களஞ்சியம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. தானிய களஞ்சியம்லாம் போயிடுச்சு. இப்போ பேப்பர் களஞ்சியம், அதான் ஏடிஎம். தானிய களஞ்சியம் போயிடுச்சு. பேப்பர், பணம், அதை எப்படி சொல்கிறது, பேப்பர் களஞ்சியம், அதில் எல்லாமே போயிட்டாங்க. வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. பணத்தை தேடி ஓடுறாங்க. யாரும் வாழலை. இதுதான் உண்மை. காலையில் எந்திரிச்சு ஓடுறது பேப்பர், பணம். ரெண்டாவது, கண் மூடி தூங்குகிற டைம் கூட
அந்த கனவு பணமாக வந்துச்சா அதான் வந்துச்சா மனுஷன் வந்து அவ்வளோதான் அவுட். யாருமே வாழலை. பெரிய ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா எல்லா நாடும் விட்டுட்டாங்க இயற்கையானதை. அதாவது அணு உண்டு பரிசோதனையில் இறங்கிட்டாங்க. ஏன் அப்படி பண்ணணும்? பூமியில் ஏன் அணு உண்டு போடுற யாராக இருந்தாலும் எந்த நாட்டு தலைவராக இருந்தாலும் இனிமேல் அது வந்து கட்டுப்படுத்திக்கங்க. ஆமாம், இதுதான் உண்மை. அது என் மனசு விட்டு சொல்கிறேன். அணு உண்டு பரிசோதனை பண்ணுறது, பெரிய பெரிய அணு உலைகள் கட்டுறது, இதெல்லாம் விட்டுட்டு தண்ணி டேம் நீரை சேகரிங்க. நீரின்றி அமையாது உலகு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நீரின்றி அமையாது உலகு. இதை மட்டும் பூமியில் வந்து பசுமை தண்ணி இது ரெண்டை வந்து உங்களுடைய அணு உண்டு தயாரிப்பை விட்டுட்டு இதில் மூளையை செலுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் இதே மாதிரி பசுமையாகவே இருக்கும். இல்லைண்டா புழுவாக மாறிடுவீங்க. ஏன்னா பூமி தாயை நீங்கள் வந்து அதான் கற்பை சூறையாடி கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு அடுத்து ஒரு நீதிமன்றம் தேவை. நீதிமன்றம்லாம் இல்லை, ஐநா. நோ ஐநா. ஐநாவிலையும் இதை போய் சொல்லிப்பார். நான் சொல்கிறதான் உண்மை. உங்களை பூரா பிடிக்கணும். வல்லரசு நாடு, அந்த நாடு, இந்த நாடு, துப்பாக்கி தொழிற்சாலை, அணு உண்டு சோதனை, ரசாயனம் எங்கெங்கே இது பண்ணுறாங்களோ அந்த நாட்டுக்கார தலைவரை பூரா உட்கார வைக்கணும். அது யாருனால முடியும்? ஐநாவில் நான் சொன்னது யாராவது பேச முடியுமா? பிடிக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் தான் அதுக்கு திட்டமே வகுத்து கொடுக்குறவங்க. அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு விடிவு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் நான் அது பதிவு பண்ணிக்கிறேன். இயற்கை விரும்பி வைகரை குமரேசன். ஓகே, டன். பாய். வாழ்க்கையில் பசுமையாகவே இருங்க.